விளையாடு பாப்பா, நீ ஆடி விளையாடு பாப்பா, வெற்றி நாடி விளையாடு பாப்பா. எத்தனை அழகு 20 வயதினிலே, லவ் லவ் எத்தனை கனவு எங்கள் கண்களிலே, ரிம் ஜிம் எத்தனை மலர்கள் பருவத்தின் தோட்டத்திலே, டிங் டாங் எத்தனை மணிகள் இதயத்தின் கோயிலிலே. உத்தரவின்றி உள்ளே வா, உன்னிடம் காதல் கொண்டேன் வா. உத்தரவின்றி உள்ளே வா, உன்னிடம் காதல் கொண்டேன் வா. रूप तेरा मस्ताना, प्यार मेरा दीवाना, भूल गए हमसे ना हो जाए. நினைத்தேன் வந்தாய் 100 வயது, கேட்டேன் தந்தாய் ஆசை மனது. மெதுவா மெதுவா தொடலாமா தொடலாமா, உன்மேனியிலே கை படலாமா படலாமா, மெதுவா மெதுவா தொடலாமா, உன்மேனியிலே கை படலாமா படலாமா. இப்படி கேட்டால் எப்படி சொல்வேன், அழைத்துக் கொண்டாலே ரசித்துக் கொள்வேனே. என்னய்யா இது பாட்டு சத்தம்ல கேக்குது? அட இந்த ரேடியோல தேங்குன நேரங்க, இப்ப அதனால சினிமா பாட்டா வைப்பாங்க. என்னதான் சினிமா பாட்டா இருந்தாலும் சம்பந்தம் இல்லாம துண்டு துண்டாவில வருது. இப்ப போய் இதெல்லாம் யாருங்க கேட்டுக்கிட்டு இருக்க முடியும்? நீங்க வேற. கண்ணால கண்ணனுக்கு அவசரமோ, கொஞ்சம் பின்னாலே பார்க்கவும் முடியலையோ. நான் உன்னை அழைக்கவில்லை, என் உயிரை அழைக்கிறேன், என் உயிரை அழைக்கிறேன். தாய் உன்னை அழைக்கவில்லை. மாலா, நீ எப்படி இங்க வந்த? ஐயோ, நீ இங்க வந்தது உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும் தெரியுமா? சொல்லாதே மாமன் கேட்டால் சொன்னாலே தாங்க மாட்டார். சொல்லாதே மாமன் கேட்டால் சொன்னாலே தாங்க மாட்டார். நான் ஏண்டா நான் சொல்ல போறேன், அதுவும் மாமனார் இருக்கிறார், அங்க போ. மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன மாமா, மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன? ஐயோ என்ன மாமான்றானே. அடே அடே, நான் யார் தெரியுமா? அடங்கொப்புறான சத்தியமானி காவல்காரே, நீ ஒப்புக்கொள்ள மறுத்தாலும் நீ காவல்காரே. ஐயோ கைய வைக்கானே, கையடா கையடா. டேய், இந்த ஜென்மத்துல அவளை கட்டிக்க நான் விட மாட்டேன். ஆமா, நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் நான் நான், துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் நான் நான். புத்தி கெட்ட மண்டிகளா, போட்டி போட்டு வந்தீகளா, உறவை பிரிக்க திட்டம் போட்டு ஒன்று கேட்டு வச்சீங்களா.
புத்தி கெட்ட மண்டுகளா போட்டி போட்டு வந்திகளா புத்தி கெட்ட மண்டுகளா போட்டி போட்டு வந்திகளா ஐயோ 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 கடவுள இங்க வந்து பாரியா ரொம்ப அசிங்கப்படுறான் இந்த பாவியை இங்க யார் யார் கொண்டாந்து விட்ட வாயா வாயா சீக்கிரம் மானவேந்தர், அதாவது நீங்க செலக்ட் பண்ண சாங்ஸ், நீங்க ஒரு டான்ஸ் டிராமா பண்ணீங்க பாருங்க. அந்த கான்செப்ட், அந்த பாட்டெல்லாம் டக்கு டக்குன்னு மாறுதே அப்படிங்கிற ஃபீலிங்கை மறைச்சி தூக்கி அடிச்சு சூப்பரா என்டர்டெயின் பண்ணிட்டீங்க எல்லாருமே. வெரி நைஸ். என்ன சொன்னேன்னு புரியல, அவங்க சொல்லுவாங்க. எஸ் கலா மாஸ்டர் சொல்லுங்க. கொரியோகிராஃபத்தில் செம்ம பிரில்லியன்ட். அதாவது குழந்தைங்களுக்கு அந்த ஓல்ட் ஸ்டைல் வருமா அப்படின்னு அவன் ஸ்டோரி போர்ட் பண்ணி என்னென்ன சாங் செலெக்ஷன் கரெக்டாக வந்து அவனை சொல்கிறது, நான் இவ்வளோதான் ரேஸ் செம்ம லிங்க், ஒவ்வொரு சாங்கோட லிங்க் அவங்க 2 பேர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணது. அப்போ உங்க கூட ஆடின பொண்ணு ஆல்ரெடி ஷீ இஸ் அ வெரி குட் டான்ஸர். அவ்வளோ அழகாக பண்ணேன். ஏன்னா நீ பிகினிங் வந்து நல்லா பண்ணிட்டு இருந்தா கொஞ்சம் கண்ணு மட்டும் கீழே பார்த்து ஆடாது, எப்பயுமே கேமரா பார்த்து பண்ண. அதுதான் ஒரு மிஸ்டேக், வேறு எதுவுமே கிடையாது. உன்னோட ஹேண்ட்ஸ் எல்லாமே பர்ஃபெக்ஷனாக சூப்பர். நீங்கள் அங்கெல்லாம் ஸ்டேஜை ஃபில்லப் பண்ணீங்க, அங்கேருந்து மேலே ஜம்ப் பண்ண, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. பட் மெயின் ப்ளஸ் கான்செப்ட் அண்ட் ஸ்டோரி அண்ட் சாங், அந்த எடிட் பண்ண லிங்க் சூப்பராக இருந்தது. ஹேட்ஸ் ஆஃப் த கொரியோகிராஃபர். தேங்க்யூ மாஸ்டர். இவ்வளவையும் பண்ண அந்த கொரியோகிராஃபர் நீங்க நேரில் பார்க்கணுமா? சஞ்சீவ், எஸ் மாஸ்டர். அந்த கோரியோகிராஃபர் வந்து ஒரு விதையா கலா மாஸ்டர் வந்து வச்சாங்க. இப்போ இங்கே ஸ்டேஜில் பூத்துக்குச்சு. தேங்க்யூ மாஸ்டர். நிறைய மாஸ்டர் வளர்த்து விட்டுருவோம். அந்த செடி வளர்ந்த உடனே நீ இங்கே இருக்கக்கூடாது, வெளியே போ, நிறைய இடத்துல போ அப்படின்னு அமுச்சு விட்ருவோம் நம்ம. அதுதான் நம்மளுடைய காம்பவுண்டோட ஸ்பெஷல். எனக்கு அதுதான் கன்ஃபியூஷன், இது பூத்துச்சா இல்லை பழம் வந்துச்சான்னு தெரில. ஆனால் பூவும் பழம் இருக்குது. ஏன்னா அவங்க மாஸ்டர் வந்து பூ மாதிரி கம்போஸ் பண்ணார், நீ பழம் மாதிரி ஆடிட்ட. தேங்க்யூ மாஸ்டர். இதில் என்னன்னா ஒரு கோரியோகிராஃபருக்கு என்னன்னா கான்செப்டை டீப்பாக திங்க் பண்ணி ஒரு சீனை கிரியேட் பண்ணி அந்த சீனில் டயலாக்ஸ் இல்லாமல் பாட்டை சிங்க்ரனைஸ் பண்ணார் பாரு, அங்கே தான் நிற்கிறார் அவர். தேங்க்யூ மாஸ்டர். இப்போ நிறைய மாஸ்டர் வளர்த்து விட்டுருவோம். அந்த செடி வளர்ந்த உடனே நீ இங்கே இருக்கக்கூடாது, வெளியே போ, நிறைய இடத்துல போ அப்படின்னு அமுச்சு விட்ருவோம் நம்ம. அதுதான் நம்மளுடைய காம்பவுண்டோட ஸ்பெஷல். எனக்கு அதுதான் கன்ஃபியூஷன், இது பூத்துச்சா இல்லை பழம் வந்துச்சான்னு தெரில. ஆனால் பூவும் பழம் இருக்குது. ஏன்னா அவங்க மாஸ்டர் வந்து பூ மாதிரி கம்போஸ் பண்ணார், நீ பழம் மாதிரி ஆடிட்ட. தேங்க்யூ மாஸ்டர். இதில் என்னன்னா ஒரு கோரியோகிராஃபருக்கு என்னன்னா கான்செப்டை டீப்பாக திங்க் பண்ணி ஒரு சீனை கிரியேட் பண்ணி அந்த சீனில் டயலாக்ஸ் இல்லாமல் பாட்டை சிங்க்ரனைஸ் பண்ணார் பாரு, அங்கே தான் நிற்கிறார் அவர். தேங்க்யூ மாஸ்டர். இப்போ மாஸ்டரா இல்லை கண்டஸ்டண்ட்டா யார் நல்லா பண்ணாங்கன்னு சொல்லி கேட்டால் கண்டஸ்டன்ட் நீ நல்லா பண்ண. தேங்க்யூ மாஸ்டர். ஏன்னா உங்கள் மாஸ்டரோட பேர், அவரோட கம்போசிஷன், அவரோட ப்ரெஸ்டீஜ் அதெல்லாம் நீ காப்பாற்றி வச்சுட்ட பாரு, அங்கே தான் நீ நிற்கிற. தேங்க்யூ மாஸ்டர். ஓகே, நான் ஒத்துக்கிறேன். பிகினிங்கில் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு மாதிரி இருந்தது, பட் பிக்கப் ஆனதுக்கப்புறம் இருந்தது பார் என்டர்டைன்மெண்ட். அதாவது இதுதான் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் ஓல்ட் சாங்ஸில் வந்து இவ்வளோ ஒரு நல்ல கான்செப்ட் எடுத்து வந்தது நான் ஃபஸ்ட் டைம் இது தான் பார்க்குறேன். நான் பார்த்ததே இல்லை இந்த மாதிரி. ஸோ மானவேந்திரன், நீ உங்கள் மாஸ்டரை நம்பினா தான் நீ ஃபைனல்ஸ்க்கு வர முடியும். ஓகே மாஸ்டர். இல்லை மாஸ்டர் இதை என்னால் முடியாதுன்னு சொல்லாத, ட்ரை பண்ணு. ஓகே. நீ ஒரு 10 வாட்டி உன்னால் முடியலன்னு அப்போ அவர் சேஞ்ச் பண்ணுவார். ஓகே மாஸ்டர். ஓகே ஓகே மாஸ்டர். உங்கள் மாஸ்டரோட பிளெஸிங்ஸ் எடுத்துக்கோ, அப்படியே அதுக்கப்புறம் நீயும் வளர்ந்துருவ. பட் ஃபேன்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ். காட் பிளெஸ் யூ. தேங்க்யூ மாஸ்டர். ஓகே, ஸோ உங்களோட ஸ்கோர்ஸ் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். ஜட்ஜஸ், மானவேந்தரோட ஸ்கோர் எஸ்